போலீசார் தாக்கியதால் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் கால் மற்றும் முதுகில் ஏற்பட்ட உள்காயத்தால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் ஊழியரை காவல்துறை தாக்கியதில் அஜித்குமார் என்பவர் கடந்த வாரம் உயிரிழந்த நிலையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில அவரது சகோதரர், அதாவது கை, கால் மற்றும் முதுகில உள்காயத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நவீன் என்பவர் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில்ல தற்காலிக பணியாளர் அஜித்குமார் அவர் நகை திருட்டு வழக்கு என கூறி தனிப்படை காவலர் விசாரணைக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அஜித்குமார் விசாரணை செய்யப்பட்ட போது அவரது சகோதரர் நவீனையும் காவல்துறையினர் அடுத்து துன்புறுத்தியதாக கூறியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தரலால் சுரேஷ் என்பவர் விசாரணை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் தான் உயிரிழந்த அஜித்குமாருடைய சகோதரர் நவீன் காவலர்கள் தாக்கியதால் கால் மற்றும் முதுகில உள்காயம் ஏற்பட்டு உடல்நல குறைவு ஏற்பட்டிருப்பதாக கூறி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில இப்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இங்கு அவருக்கு மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில மடப்புரம் காவல் நிலையத்தில் இருந்து காவலர்களும் தற்பொழுது அந்த சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய நவீனை பார்த்து விசாரணை செய்வதற்காக தற்போது வருகை புரிந்து இருக்கிறார்கள். இதனால இந்த மருத்துவமனை வளாகத்தில் சிறிது பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.